Hi students, welcome back to New in the Tulan. Standard 8th குடிமையியல் 3rd chapter சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல். First question, அசோகரின் சமய சார்பின்மையை பற்றி அறிந்து கொள்ள உதவும் கல்வெட்டு டேஸ் அரசாணை. பார்த்துட்டோம்னா அதில் தேர்ட் ஒன் 12வது பாறை. செகண்ட் ஒன், சமய சார்பற்ற நாட்டில் எவருக்கும் தனிப்பட்ட முறையில் டேஸ் அளிப்பதில்லை. ஆன்சர் தேர்ட் ஒன் சலுகை. தேர்ட் ஒன், சமய நடைமுறைகள் மற்றும் நம்பிக்கைகள் அடிப்படையில் அரசு டேஸ் காட்டுவதில்லை. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் பாகுபாடு. ஃபோர்த் ஒன், சமய சார்பின்மை என்பது டேஷ். அதில் சாய்ஸ் பார்த்துட்டோம்னா தேர்ட் ஒன், எந்த சமயத்தை சார்ந்த குடிமகனும் சகிப்புத்தன்மையுடன் அமைதியாக இணக்கமாக வாழ்தல். ஃபிஃப்த் கொஸ்டின், முகலாய பேரரசர்களில் மத சகிப்புத்தன்மை கொள்கையை பின்பற்றியவர். ஆன்சர் ஃபோர்த் ஒன் அக்பர். சிக்ஸ்த் ஒன், சமய சார்பின்மை என்பது டேஷ். ஆன்சர் செகண்ட் ஒன் அரசியல் அமைப்பின் ஒரு அங்கம். செவன்த் ஒன், சமய சார்பின்மை இந்தியாவில் டேஷ் வளர்ச்சிக்கான அடிப்படை கொள்கைகளில் ஒன்றாகும். ஆன்சர் ஃபோர்த் ஒன் மக்களாட்சி. எய்த் கொஸ்டின், சமய சார்பற்ற என்ற சொல்லானது டேஸாம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசியல் அமைப்பில் குறிப்பிடவில்லை. ஆன்சர் ஃபோர்த் ஒன் 1950. நைன்த் ஒன், டேஸாம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட டேஸ் சட்ட திருத்தத்தின் மூலம் முகவுரையில் சமய சார்பற்ற என்ற சொல் சேர்க்கப்பட்டது. ஆன்சர் ஃபோர்த் ஒன் 1965 35. 10th கொஸ்டின், இந்தியா ஒரு டேஸ் கொண்ட நாடாகும். ஆன்சர் பல்வேறு சமய நம்பிக்கை பல்வேறு பண்பாட்டு நம்பிக்கை ரெண்டுமே கொண்டது தான். ஸோ ரெண்டும் இருக்கிறனால தேர்ட் ஒன் 1 மற்றும் 2. 11th கொஸ்டின், நமது அரசியலமைப்பின் அடிப்படை நோக்கம் டேஷ். ஆன்சர் ஒற்றுமையும் ஒருமைப்பாடும் சகிப்புத்தன்மை தனிமனித பண்பு எல்லாமே உண்டு. ஸோ இவை அனைத்தும். ஃபோர்த் ஒன் கரெக்ட் ஆன்சர். 12th ஒன், எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்தியாவில் வாழும் வெளிநாட்டவரும் சமய சுதந்திரத்திற்கு உறுதியளித்தது. ஆன்சர் ஃபோர்த் ஒன் பம்பாய் மாநிலம் ரத்திலால் பன்சாந்த். 13th, ரத்திலால் பன்சாந்த் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற ஆண்டு டேஷ். ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் 1954. 14th, ரத்திலால் பன்சாந்த் எந்த மாநிலத்திற்கு எதிராக வழக்கு தொடுத்தார். ஆன்சர் செகண்ட் ஒன் பம்பாய். 15th, கஜுரஹோவில் உள்ள 19ஆம் நூற்றாண்டை சார்ந்த இந்து கோவிலின் அமைப்பு. ஸோ இதில் சாய்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்து கோபுரம், சமணம் விதானம், புத்தம் ஸ்தூபி, இஸ்லாம் குவிமாடம். ஸோ சாய்ஸ் கரெக்டாக ஜாயின் பண்ணிட்டோம்னா செகண்ட் ஒன் கரெக்ட் ஆன்சர். செகண்ட் சாய்ஸ் கரெக்ட் ஆன்சர். தென் 16th, கஜுராஹோவில் உள்ள சமய சார்பின்மையை பிரதிபலிக்கும் இந்து கோயில் எந்த நூற்றாண்டை சார்ந்தது. ஆன்சர் 19ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. ஃபோர்த் ஒன் கரெக்ட் ஆன்சர். 17th, சமயம் இனம் சாதி பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடுகளை தடை செய்கிறது. இது குறிப்பிடும் அரசியலமைப்பின் பிரிவு எது. ஆன்சர் செகண்ட் ஒன் பிரிவு 15. தென் 18th கொஸ்டின், பொது வேலைவாய்ப்பில் சமமான வாய்ப்பளித்தல் பற்றி கூறும் இது அரசியலமைப்பின் எந்த பிரிவு. ஆன்சர் தேர்ட் ஒன் பிரிவு 16. பொறுத்துக, எந்த சமயத்தையும் ஏற்றல் பின்பற்றுதல். பார்த்துட்டோம்னா ஆன்சர் 25(1). சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம் 26. சமயத்திற்கு வரி செலுத்த வற்புறுத்தக்கூடாது 27. கல்வி நிறுவனங்களில் சமய போதனை கூடாது 28. அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்ட தடை. ஆன்சர் ஃபோர்த் ஒன் 29(2). ஸோ சாய்ஸ் கரெக்டாக ஜாயின் பண்ணிட்டோம்னா தேர்ட் ஒன் கரெக்ட் ஆன்சர். 20, இந்திய அரசியலமைப்பின் முகவுரை திருத்தப்பட்ட ஆண்டு டேஷ். ஆன்சர் செகண்ட் ஒன் 1976. 21, அக்பரின் கல்லறை அமைவிடம். ஆன்சர் செகண்ட் ஒன் சிக்கந்தரா. 22,
பின் வருவனவற்றுள் எது இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக விவரிக்கிறது? ஆன்சர் ஃபோர்த் ஒன், அரசியலமைப்பின் முகவுரை. தென் 23, சமய சுதந்திர உரிமை எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் ஃபோர்த் ஒன், அடிப்படை உரிமைகள். 24, மக்களாட்சி நாடு சீராக செயல்படுவதற்கு டேஸ் மிகவும் அவசியமாகும்? ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன், படைகள். 25, அரசியலமைப்பின் பிரிவு 28 எந்த வகையான கல்வியை அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் தடை செய்துள்ளது? ஆன்சர் செகண்ட் ஒன், நீதி நெறி கல்வி. தவறான இணை எது? 26 பார்த்துட்டோம்னா நாத்திகம், கடவுள் நம்பிக்கையற்றிருத்தல் சரியானது. செகுலம் காலம் சரியானது. அக்பரின் கல்லறை தீன் இலாஹி. ஸோ இது தவறான இணை. அப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் இதுதான். 27, ஒரு நாடு சமய சார்பற்ற நாடாக எப்போது கருதப்படும்? ஸோ சாய்ஸில் பார்த்துட்டோம்னா தேர்ட் ஒன், ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்கு முக்கியத்துவம் அளிக்காமல் இருந்தால். தேர்ட் ஒன் கரெக்ட் ஆன்சர். தென் 28, பொறுத்துக. நாத்திகம், கடவுள் நம்பிக்கையற்றிருப்பது, குழந்தைகள், வருங்கால குடிமக்கள், தீன் இலாஹி, தெய்வீக நம்பிக்கை, அரசியல் அமைப்பு, 1950, ஹோல்யோக், செக்குலாரிசம், ராஜாராம் மோகன் ராய், சமூக சீர்திருத்தவாதி. ஸோ அதை கரெக்டாக ஜாயின் பண்ணிட்டோம்னா ஆன்சரோட சாய்ஸ் செகண்ட் ஒன். 29th கொஸ்டின், சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. இந்தியா போன்ற சமய பன்முகத்தன்மை கொண்ட சமூகத்திற்கு சமய சார்பின்மை விலை மதிப்பற்ற ஒன்றாகும். சரியானது. செகண்ட் ஒன், சமய சார்பற்ற என்ற சொல்லானது 1950ஆம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நமது அரசியலமைப்பில் குறிப்பிடப்படவில்லை. சரியானது தான். தேர்ட் ஒன், அரசியலமைப்பு பிரிவு 26 ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்காக வரி செலுத்துவதற்கு ஊக்கம் அளிக்கிறது. தவறானது. ஃபோர்த்து, அக்பரின் கல்லறை ஆக்ராவிற்கு அருகில் உள்ள சிக்கந்தராவில் உள்ளது. சரியானது. ஸோ இதை பார்த்துட்டோம்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, ஃபோர்த்து சரியானது. ஸோ சாய்ஸில் பார்த்துட்டோம்னா ஃபோர்த் ஒன் கரெக்ட் ஆன்சர். 30, கூற்று, ஒரு வெளிநாட்டவர் இந்தியாவில் தனது சமயத்தை பின்பற்றலாம். ஸோ இதில் பார்த்துட்டோம்னா கூற்று சரிதான். காரணம், அரசியலமைப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ள சமய சுதந்திரம் இந்தியர்களுக்கு மட்டுமல்லாமல் வெளிநாட்டவருக்கும் உண்டு. ஸோ இதில் பார்த்துட்டோம்னா காரணம் கூற்றை விளக்குகிறது. இல்லாட்டி கூற்று காரணம் இரண்டும் சரிதான், காரணம் கூற்றை விளக்குகிறது. செகண்ட் ஒன் கரெக்ட் ஆன்சர். 31, தவறான இணையை தேர்வு செய்க. தீன் இலாஹி ஒரு புத்தகம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன்னே தவறானது தான். அப்போ அதான் இதோட ஆன்சர். 32, கூற்று, இந்தியாவில் சமய சார்பின்மை என்ற கொள்கை மிக்க மதிப்புள்ளதாகும். ஸோ இதில் கூற்று சரியானது தான். காரணம், இந்தியா பல்வேறு சமயம் மற்றும் பன்முக கலாச்சாரம் கொண்ட நாடாகும். காரணம் சரிதான். காரணம் கூற்றை விளக்குகிறது. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் ஆன்சர். 33, செக்குலரிசம் என்ற பதத்தை உருவாக்கியவர் டேஸ். ஆன்சர் செகண்ட் ஒன், ஜார்ஜ் ஜேக்கப் ஹோல்யோக். செகண்ட் ஒன் கரெக்ட் ஆன்சர். 34, நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது வீடு என்று கூறியவர். ஆன்சர் தேர்ட் ஒன், கவிஞர் இக்பால். 35, அனைத்து சமயத்தினரிடையே அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை எடுத்தியம்பும் அக்பரின் கோட்பாடு. ஃபர்ஸ்ட் ஒன், சுல் ஈ குல். 36, இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் என கூறியவர். ஆன்சர் ஜவஹர்லால் நேரு. தேர்ட் ஒன் கரெக்ட் ஆன்சர். 37, சமண சமயம் தோன்றிய நாடு டேஷ், இந்தியா. தேர்ட் ஒன் கரெக்ட் ஆன்சர். 38, பல்வேறு சமயங்களை சார்ந்த கூறுகள் தன்னுடைய கல்லறையில் இடம்பெற வேண்டுமென வலியுறுத்திய முகலாய அரசர். ஃபோர்த் ஒன் அக்பர். கரெக்ட் ஆன்சர். 39, சமய சார்பற்ற கல்வியின் நோக்கங்கள் டேஷ், குறுகிய மனப்பான்மையை போக்குதல். சரியானது தான். வாழ்க்கை குறித்த பரந்த பார்வை அளித்தல். சரியானது. தார்மீக மற்றும் மனித நேய பார்வை உருவாக்குதல். ஸோ எல்லாமே கரெக்டு தான். இப்போ இவை அனைத்தும். 40, அரசானது எந்த ஒரு மதத்தை சார்ந்த பிரிவினருக்கும் எதிராக குற்றம் சாட்டாது என்று அறிவித்த முதல் அரசர் அசோகர். செகண்ட் ஒன் கரெக்ட் ஆன்சர். 41, இந்திய அரசியல் அமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட முகவுரையில் சமய சார்பற்ற என்ற சொல் எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது? ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன், 42வது. 42, 42 கொஸ்டின்,
பிரிவு 26 குறிப்பது டேஷ். ஆன்சர் செகண்ட் ஒன், சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம். செகண்ட் ஒன் கரெக்ட் ஆன்சர். ஸோ எல்லாம் மார்க் பண்ணிட்டோம், ஃபினிஷ் கொடுத்துக்கலாம்.